அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுமன் ஸ்ரீராமன். பிரதமர் ஒருபுறம் தமிழ்நாடு வர்றப்போ இபிஎஸ் சந்திப்பாரா, அரசியல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு அந்த கேள்விகள் எழாமல் இல்லை. அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் நீங்கள் கூட்டணிக்கு போகிறதா இருந்தால் நீட் விலக்கு அப்படின்ற உறுதியை வாங்கிட்டு போவீங்களா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணின்னு அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் கிடையாது. இப்போ கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்க நீட் இது வந்துங்கிறத நீட் விலக்க அறிவிப்பீங்களாங்கிறது அந்த கொஸ்டின் இஸ் ப்ரீமெச்சூர். அது கூட்டணி வரும்போது பாத்துக்கலாம். ஏற்கனவே அதிமுக நீட்டை எதிர்க்கிறார்கள் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சட்டப்பேரவையில ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து அதற்கு எல்லாம் அனுப்பிச்சாங்க. அது நடக்கல. ஆனா திமுக ஆட்சியில ஏதோ சீக்ரெட் எல்லாம் தெரியும்னாங்க. ஆனால் அவர்களாலையும் அது 4 ஆண்டுகளில் அவர்களால் செய்ய இயலவில்லை. ஸோ இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கணுமே தவிர, பிரதமர் இன்று அதிகாரப்பூர்வமாக பாலத்தை திறந்து வைக்க வருகிறார், சாமி தரிசனம் செய்ய வருகிறார், அவ்வளவுதானே தவிர இதுல இதுக்கு பதில் சொல்லணும் அதற்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. பர்டிகுலரா ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கூட்டணி அறிவிக்கப்படாத ஒரு சூழல்ல எந்த கட்சியும் சரி, அதிமுகவும் சரி பாஜகவும் சரி, இது அதிமுக நெருக்கடியை கொடுக்கிறாருன்னு பாக்கலையா? திமுக அதிமுக ஒரு நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு பாக்கலையா? இதை வச்சு டார்கெட் பண்ண மாட்டாங்களா? இல்லைங்க, என்ன நெருக்கடி? நீட்டை எடுத்துக்குங்க. நீட்டுக்கு திமுக செஞ்சதுக்கும் அதிமுக செஞ்சது அரசுக்கும் அரசுகள் செய்யறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இவங்களும் எதிர்த்தாங்க, அவங்களையும் எதிர்த்தாங்க. இவங்க அசம்பிளியில் ரெசல்யூஷன் போட்டாங்க, அவங்களும் அசம்பிளியில் ரெசல்யூஷன் போட்டாங்க. ரைட்டா? ஸோ இது ஒரு பெரிய இப்போ என்னன்னா, வேற வழி இல்லை, நீதிமன்றத்துக்கு போனோம். இதுதான் ரொம்ப நாள் ஒரு டிலே பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதுக்குதான் இப்போ ஜனாதிபதி கிட்ட இருக்கு, ஆளுநர் செய்யறாரு, இதெல்லாம் வச்சு கொஞ்ச நாள் ஓட்டியாச்சு. இப்போ வேற வழி இல்லை, நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போய் அங்கு தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு என்ன சொல்வார்கள் என்று தெரியவில்லை. ஸோ நீட் இப்போ பிரதமர் பதில் சொல்ல, பிரதமர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு நீட் ஆதரவு பக்கம் தான் பாஜக இருக்கிறதுன்னு. ஸோ இப்ப எல்லா உதாரணத்துக்கு இப்போ இது இடபிள்யூஎஸ்க்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சது, திமுக எதிர்க்குது, தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்ப ஏன் கூட்டணியில் இருக்கீங்கன்னு அதே கேள்வி வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு சீரியஸ் இஷ்யூவா நான் பார்க்கல இப்போதைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணியை அறிவிக்கல. ஓகே, அதே போல தொகுதி மறுவரையறையில் தமிழகம் பாதிக்கப்படாதுன்ற உறுதிமொழி உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பிரதமருக்கு கேட்குறார். பிரதமர் இதை பற்றி பேசுவார் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே தமிழ்நாடு அமித்ஷா இதை பற்றி பேசியிருந்தார். இல்லைங்க, முதல்ல இந்த தொகுதி மறுவரையறை செய்யறதுங்கிறதுல 2026க்குள் அது வருவதற்கான வாய்ப்பில்லை. தேர்தல் ஆணையம் அதுக்கு முன்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஸோ இது அடுத்த வருஷம் வரப்போறது இல்லை. உடனடியாக எஸ், நான் ஒத்துக்கிறேன், முதலமைச்சர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலால டீலிமிட்டேஷன் நடந்தால் அது தமிழ்நாட்டுக்கு அநீதி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உடனடியாக அது வரப்போவது இல்லை. ஸோ இது இப்போ 28ல வருமா 29ல வருமா எப்போ வருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குழு அமைக்கணும். என்ன ஃபார்முலா ஃபார் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மத்திய அரசு இது வரைக்கும் அறிவிக்கல. ஏற்கனவே நடைபெற்ற ஃபார்முலால தான் நடக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டு இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் உடனடியா வரக்கூடிய விஷயமே இல்லையே. அது 26 தேர்தலுக்கு முன்னாடி நடக்க போறது இல்லை. பட் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. திமுக இந்த விவகாரங்கள்லாம் வச்சு போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக நீட் பற்றி அடுத்து அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க. இப்போது மறுவரையறை விவகாரத்தில் பிரதமர் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் பிரதமர் பதில் சொல்லுவார் அப்படின்னு தானே பார்க்கணும். ஏங்க, நீட்டை பற்றி பொறுத்த வரைக்கும் திட்டவட்டமா பதில் சொல்லியாச்சுங்களே அவங்க. அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் அட்டாக் ஆகுது பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் அட்டாக் ஆகுது. பொலிட்டிக்கல் அட்டாக்காக இதை வைத்து அரசியல் செய்வதற்கு தொடர்ந்து செய்யலாம். ஏன்னா முதல் நாள்ல இருந்து கேள்வி, நீதிமன்றத்திற்கு சென்று இதில் வெற்றி பெற்று விட்டால் உங்களுக்கு விலக்கு, இல்லை என்றால் உங்களுக்கு விலக்கு இல்லை. இதுதான் நிலைமை. இது எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் அந்த காலகட்டத்துல அதிமுக ஆட்சி காலத்திலையும் இதேதான் நிலைமை. ஆனால் அதிமுக அடிமை அரசுங்கிறது ஒரு அடிமை அரசு என்று அதை சித்தரித்தார்கள். இவர்களும் 4 ஆண்டு காலம் என்ன செஞ்சிருக்காங்க? அதே திருப்பி பேக் அண்ட் ஃபோர்த். ஆளுநர் செய்யல, ஜனாதிபதி செய்யல,
இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதானே எல்லாருக்கும் தெரிந்தது தானே. இது அதிமுக காலத்திலேயே அதே தானே, அவங்களும் ரெசல்யூஷன் போட்டாங்கல்ல. ஸோ இது ஒரு பெரிய தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை. அதே நேரத்தில் பிரதமர் மதுரையில் போகிறப்போ ஓபிஎஸ் டிடிவி சந்திப்பாங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி அவர்களும் தொடர்ந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர்களை பிரதமர் சந்திப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஒருவேளை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அமைந்தால் அதில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இருந்து ஒரு சில தொகுதிகள் திரு டிடிவி அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டிடிவி அவர்களுக்குன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை திரு எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா? இது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா கூட்டணியில அப்படிங்கிறது இல்ல. நாங்கள் நேரடியாக கூட்டணியில் இருக்க விரும்பவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது என்று ஒரு வேளை பாஜக அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் இத்தகைய ஒரு நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவுடைய கோட்டாலிருந்து சில இடங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கப்பட்டு ஒரு இன்டைரக்ட் அலையன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்லை, அதை தான் மறுத்தார். அதை டெல்லிக்கு போயிட்டு வந்ததும் ஓபிஎஸ் சிபிஎஸ்லாம் சேர்த்துக்கிறத பற்றிலாம் பேச்சு இல்லை அப்படின்னாரு. இந்த விவகாரங்கள் செட்டில் ஆகாததுனால தான் இபிஎஸ் சந்திக்கலையோ பிரதமரை? இல்லைங்க, இப்பவே நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேங்க. திரு அமித்ஷா சொன்னது எல்லாத்துக்கும் நான் கண்டிஷன்ஸுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அவரே சொல்லிட்டாரு, நான் எவ்வளவு சீட்டு உங்களுக்கு நீங்க போட்டியிடணும் அதெல்லாம் கூட நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு எந்த கட்சி தலைவராக சொல்லுவாரா? ஓராண்டு காலம் இருக்கிறது தேர்தல். இப்பவே எதுக்குங்க ஹேண்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும்? பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, பார்ப்போம், அவ்வளவுதான். இவங்களை சேர்த்துக்கொள்ள கூடாது கூட்டணியில் என்பது அதிமுகவின் நிலைப்பாடு. ஆனால் அந்த நிலைப்பாட்டினுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டணியை முறிப்பார்களா? ஒரு கூட்டணி அமைந்தால் அது அதை பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் சந்தேகம். பர்டிகுலரா அமமுக. ஏன்னா அமமுக என்பது ஒரு தனி கட்சி. அவர் அதிமுக என்று தன்னை இன்று வரை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரிஜினல் அதிமுக இருந்தவங்க எல்லாரும் ஒன்றிணையணும் என்று கூறுகிறாரே தவிர அவர் ஒரு தனி கட்சி, தனி சின்னம், அவர் போட்டியிடுகிறார். ஸோ அவரோட ஒரு கூட்டணி வைப்பதில் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாது. ஓபிஎஸ் அவர்கள் இட்ஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி என்று அமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது ஒரு சிக்கல் தான். அண்ணாமலை மாற்றம் பற்றின கேள்விகள் வந்தப்போ பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான நிகழ்வுகள் தொடங்குமா? ஏன்னா 9ஆம் தேதி இந்த மாதிரி சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன அதுல? இல்லைங்க, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ப்ரோக்ரசிவ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பாஜக மாநில தலைவர்கள் புதிதாக நியமிக்கப்படுகிறார்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி கேரளால ராஜீவ் சந்திரசேகர் கேரளா மாநில பாஜக தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிட்டத்தட்ட நான் பார்த்தவரை ஒரு லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 15-16 மாநிலங்கள்ல அந்த அறிவிப்பு வந்திருக்கு. மீதி மாநிலங்கள் இன் அ ஃபேஸ்ட் மேனர் வருங்கிறாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு வர வாரம் ஒரு அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரௌண்ட் அட்லீஸ்ட் பிஃபோர் தமிழ் நியூ இயர்ஸ், தமிழ் புத்தாண்டுக்கு முன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.